ரோபோட்டிக் அறுவை சிகிச்சையில் புதிய மைல்கல்லாக தேவதாஸ் மருத்துவமனையில் 2வது ரோபோட்டிக் சிஸ்டம் அறிமுகம். மதுரை சர்வேயர் காலனி பகுதியில் உள்ள தேவதாஸ் மருத்துவமனை தென் தமிழகத்தில் முதல் ரோபோட்டிக் எலும்பியல் அறுவை சிகிச்சையை அறிமுகப்படுத்தியதை தொடர்ந்து தற்போது 2வது ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை இயந்திரத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. புதியதாக அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை அமைப்பு பொது அறுவை சிகிச்சை, இதய மருத்துவம், யூராலஜி, மகப்பேறு மற்றும் மகளிர் மருத்துவம் உள்ளிட்ட பல சிக்கலான மருத்துவத் துறைகளில் மருத்துவரின் உதவியுடன் அறுவை சிகிச்சைகளை மேற்கொள்ளும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் அறுவை சிகிச்சையில் மிக துல்லியமான முறையில் குறைந்தபட்ச இரத்த இழப்போடு குறுகிய நேரத்தில் அதிகமான நோயாளிகளுக்கு அறுவை சிகிச்சை மேற்கொள்ள உதவுகிறது. இந்த புதிய தொழில்நுட்பம் குறித்து நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் மருத்துவமனையின் தலைவர் தேவதாஸ் கூறுகையில், தேவதாஸ் மருத்துவமனையில் புதுமை என்பது எப்போதும் எங்கள் நோக்கமாக உள்ளது. எலும்பியல் துறையில் ரோபோட்டிக் அறுவை சிகிச்சையை அறிமுகப்படுத்தியது எங்கள் சேவையின் முக்கிய கட்டமாக இருந்தது. இன்று 2வது ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை அமைப்பை அறிமுகப்படுத்துவதன் மூலம் பல்வேறு துறைகளில் உள்ள நோயாளிகளுக்கும் மேலும் துல்லியமான, பாதுகாப்பான சிகிச்சையை வழங்க முடிகிறது. உலகத்தரம் வாய்ந்த மருத்துவ சேவையை எங்கள் சமூகத்திற்கு விரைவாகவும் எளிதாகவும் வழங்குவதே எங்கள் நோக்கம் என்றார். தொடர்ந்து எலும்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் சைஷ் தேவதாஸ் கூறுகையில், வணக்கம். நான் டாக்டர் சதீஷ் தேவதாஸ், தேவதாஸ் மருத்துவமனையின் இணை இயக்குனர். இது டாக்டர் ஜெகதீஷ் ஜெனரல் சர்ஜன், டாக்டர் சேது கண்ணன் ஜெனரல் சர்ஜன், ரொபாட்டிக் சர்ஜன்ஸ் 2 பேருமே. இன்றைக்கி தேவதாஸ் மருத்துவமனையில் ஜென்ரல் சர்ஜிக்கல் ரோபாட் ஆகிய எஸ்எஸ்ஐ மந்த்ரா என்னும் ரோபாட்டை நாங்கள் இன்றைக்கி லான்ச் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதனுடைய சிறப்பம்சம் என்னென்னா, ஏற்கனவே தேவதாஸ் மருத்துவமனையில் நம்ம ஆர்த்தோபெடிக் ரோபோட் நம்ம செய்துட்டு இருக்கிறோம். மோர் தென் ஒரு 500க்கும் மேற்பட்ட பயனாளிகள் அதில் பயனடைஞ்சு நல்லாவே இருக்கிறாங்க. இப்போ அந்த ஒரு உற்சாகத்தில் நாங்கள் இந்த ஜென்ரல் சர்ஜிக்கல் ரோபோட்டும் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம் இங்கே. ஸோ இந்த ஜென்ரல் சர்ஜிக்கல் ரோபோட்டோடைய ரொம்ப சிறப்பு அம்சங்கள் என்னென்ன அதில் செய்யலாம் அப்படின்ட்டு டாக்டர் சேது கண்ணனும் டாக்டர் ஜெகதீஷும் சொல்லுவாங்க. இதில் லேப்ரோஸ்கோப்பியில் பண்ணக்கூடிய எல்லா சர்ஜரிஸுமே இந்த ரோபோட்டை இப்போ வந்திருக்க புது ரோபோட் மூலயமா நம்மளால் இன்னும் துல்லியமாக இன்னும் பெட்டராக பண்ண முடியும். இந்த இது எஸ்எஸ்ஐ மந்த்ரா பியூர்லி இந்தியாவிலே ப்ரொடியூஸ் ஆகி இந்தியாவிலே மார்க்கெட்டிங் பண்ணி இந்தியன் சர்ஜன்ஸ் எல்லாருமே இப்போ யூஸ் பண்ணிருக்காங்க. ஆல்ரெடி மோர் தென் 10,000 20,000 சர்ஜரிஸ்க்கு மேலே இந்த எஸ்எஸ்ஐ மந்த்ராவில் போயிட்டுருக்கு. ஆல்ரெடி இட் இஸ் டைம் டெஸ்ட்டு அண்ட் இதில் எதுவும் ஃப்ளாஸ் இல்லை. அதனால் இந்த ஜென்ரல் சர்ஜரி ரோபோட் இந்தியாவிலே ப்ரொடியூஸ் ஆகி வரனால இட் வில் பி ஈவன் மோர் அஃபோர்டபுள். அதனால் இப்போ இந்த வாங்கியிருக்காங்க அண்டு எவ்ரிபடி இஸ் ட்ரெயின்ட் அண்ட் வி ஆர் ஸ்டார்டட் டூயிங் திஸ் ரொபோட்டிக் சர்ஜரி. ஜெகதீஷ் சொல்லுங்கள் இதோட சிறப்பு அம்சங்கள். ரோபோட்டிக் சர்ஜரி உங்களுக்கு அப்டாமல் சர்ஜரிஸு, பெல்விக் சர்ஜரிஸு, ஈவன் பார்த்திங்கன்னா இருதய அறுவை சிகிச்சை சர்ஜரிஸ் கூட இப்போ ரோபோட்டிக்கில் பண்ண முடியுது. அந்த இது தான் இப்போ நம்ம எஸ்எஸ்ஐ மந்த்ரா அந்த மாதிரி சர்ஜரிஸ்க்காக தான் நம்ம இங்கே நம்ம பண்ண போகிறோம். அதில் பார்த்திங்கன்னா ஜெனரல் சர்ஜரி நானும் டாக்டர் சேது கண்ணனும் 2 பேரும் சேர்ந்து பண்ணுறோம். அப்புறம் ரோபோட்டிக்கில் கார்டியோதொராசிக் அந்த இருதய அறுவை சிகிச்சைக்கும் மருத்துவர்கள் அதுக்கு ட்ரெயின் ஆகியிருக்காங்க. பெல்விக் சர்ஜரிஸு, யூராலஜி, சிறுநீர் அறுவை சிகிச்சைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரோபோட்டிக் சர்ஜரிஸ்க்கும் டாக்டர்ஸ் ட்ரெயின் ஆகியிருக்காங்க நம்ம தேவதாஸ் ஹாஸ்பிட்டலில். இனி வருங்காலங்களில் அந்த மாதிரி சர்ஜரிஸ் எல்லாமே நம்ம ரோபோட்டிக்கில் பண்ண போகிறோம். ஸோ அதோடைய இது நீங்கள் விரைவில் அதோடைய பலனை நீங்கள் பார்ப்பீங்க. சார் ரோபோட்டிக்ன்றது டாக்டர்ஸ் பண்ணுறது. டாக்டர்ஸோட மூமெண்ட்டை தான் அது ஒரு இன்டர்ஃபேஸ் மாதிரி இருந்து பேஷண்ட்டுக்கும் டாக்டர்ஸ்க்கும் நடுவில் டாக்டர்ஸோட மூமெண்ட்ஸை தான் அந்த ரோபோட் பேஷண்ட்டை செலுத்த போகுது. ஸோ அதில் பெருசாக டைமிங் இல்லை.
இனிஷியலாக வந்து ஆரம்ப கட்டத்தில் ரோபோட்டிக் சர்ஜரி ரொம்ப டைம் எடுத்துகிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து அந்த டைம் டியூரேஷன்லாம் பண்ண எப்படி ஒரு லேப்ரோஸ்கோப்பியும் ஒரு லாங் டியூரேஷன் எடுத்து இப்போ வந்து எல்லாத்தையுமே ஒரு ½ hour 1 hourல எவ்வளோ பெரிய சர்ஜரினாலும் பண்ணி முடிக்கிறோம். அது மாதிரி ரொபோட்டிக் இஸ் ஆல்சோ எவால்விங் சேம். நான் டாக்டர் சதீஷ் தேவதாஸ், டாக்டர் ஜெகதீஷ், டாக்டர் சேதுக்கண்ணன். தேங்க்யூ.